எல்லாருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 256வது வீடியோ. இந்த ரேக்கி வீடியோ சீரீஸில் பார்க்கும்போது இது 3வது வீடியோ. ஓகே, நம்ம இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் ரேக்கியை பற்றி கற்றுக்க போகிறோம். ஸோ பொறுமையாக ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துக்கோங்க. ஓகே, இதில் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறது ஹோலிஸ்டிக் அப்ரோச் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், ஒரு ஐடியா. அதுக்கு தமிழில் சொல்லப்போனால் வேற ஒன்றும் இல்லை. அந்த காலத்திலே நம்மள்கிட்ட பெரியவங்க சொல்லிட்டு போன விஷயம், வருமுன் காப்போம். ஒரு வியாதி வர்றதுக்கு முன்னே நம்மளை பாதுகாத்துக்கணும், வருமுன் காப்போம். அதுதான் இதோட அழகான டைட்டில். ஓகே, நான் இங்கிலீஷில் வேறு ஏதாவது டைப் பண்ணால் கூட இதுதான் அதோட அர்த்தம். ஓகே, இதில் இப்போது நான் சக்ரா ஹீலிங்கை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். அதில் நிறைய பேருக்கு அதோட அறிவு கிடச்சிருக்குன்னா அதை பற்றின விஷயங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க மக்கள். ஏன்னா அவங்களோட கமெண்ட்ஸு, ஃபீட்பேக்கு, அவங்க என்னை கூப்பிட்டு பேசும்போதெல்லாம் எனக்கு அது நல்லா புரியுது. அப்போ இவ்வளோ நாள் இந்த சக்ரா ஹீலிங்கை பற்றி சொல்லும்போதெல்லாம் நான் பேசிட்டு வந்தது ப்ராணிக் பாடி. ப்ராணிக் பாடினா எனர்ஜி பாடி, அதுக்கு வேறொரு பேர் தான் ஆஸ்ட்ரல் பாடி. இதை ஏன் திருப்பி சொல்கிறேன்னா, வேறு ஏதாவது இன்னொருத்தவங்க சொல்லும்போது ஏதோ ஒரு பேர் தான் சொன்னாங்க, இல்லைன்னா ஒரு புஸ்தகத்தில் நீங்கள் படிக்கிறீங்க, அப்போ ஏதோ ஒரு வார்த்தை தான் வருது, வல்சம்மா அன்றைக்கி இதை சொல்லவே இல்லையே, அவங்க சொன்னது வேறு இது வேறையா, அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் கூட உங்களுக்கு வரக்கூடாது. அதுக்காக தான் இந்த 3 பேரையும் எப்போவும் ஒன்றா சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஓகே, ஸோ ஆஸ்ட்ரல் பாடி, எனர்ஜி பாடி, ப்ராணிக் பாடி இதெல்லாம் ஒன்று தான். அப்போது ஆஸ்ட்ரல் பாடினா என்ன, ஆஸ்ட்ரல் பாடியோட வேலை என்ன, எவ்வளோ நாடிஸு, எவ்வளோ சக்ராஸு, சக்ரா ஹீலிங்னா என்ன, இது எல்லாத்த பற்றியும் நல்லா சொல்லிட்டேன். நீங்களும் நல்லா புரிஞ்சுருக்கீங்க. அதுக்காக தான் அடுத்தது ரேக்கியை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, அப்போது இப்போ இந்த ரேக்கியிலையும் ஹீலிங் தான். ரேக்கியை வச்சும் நம்ம சக்ரா ஹீலிங் பண்ணலாம். வேறு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. எதை உபயோகிச்சு வேணாலும் நம்ம சக்ராஸை ஹீல் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இந்த ரேக்கி சம்பந்தமான சில விஷயங்கள், அதாவது அந்த காலத்தில் நடந்த ஆராய்ச்சி குறிப்புகளை நான் பேச போகிறேன். ஓகே, அப்போது அதில் என்னென்னா, இந்த ப்ராணிக் பாடியை பற்றி பேசும்போது ஆரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்கேன். ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஒரு ஷார்ட்ஸு அதை பற்றி போட்டிருக்கேன். அதாவது ஆரானா என்ன. அப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ப்ராணிக் பாடியோட வேலை என்ன, ப்ராணிக் பாடிங்கிறது நம்ம அதாவது மனோமய கோஷத்தையும், அதாவது நம்ம மனசையும் பிரபஞ்சத்தையும் இணைக்கும். அதே மாதிரி இந்த ப்ராணிக் பாடிங்கிறது நம்ம உடம்பு, இந்த பூத உடல், இந்த பரு உடல், இதையும் பிரபஞ்சத்தையும் இணைக்கும். அதே மாதிரி 3வது வேலை, இந்த நம்ம மனோமய கோஷத்தையும் அன்னமய கோஷத்தையும் இணைக்கிற ஒரு விஷயந்தான் இந்த ப்ராணிக் பாடி. அதுவும் நான் சொல்லியிருக்கேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ப்ராணிக் பாடி எப்படி இருக்கும், கண்ணில் தெரியாத பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்களே மேடம், எப்போ எங்களுக்கு அதெல்லாம் தெரியும் அப்படின்னா, அதுக்கு நம்ம பொறுமையாக காத்திருக்கணும். நம்ம 3ஆம் கண் திறந்தால் தான் அதெல்லாம் பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி நான் அதை ஈஸியாக உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் ஒரு உவமை, உவமானம், உவமேயம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு வரேன். இப்போது இந்த நம்ம ஆறாவை அல்லன்னா ப்ராணிக் பாடியை பற்றி ஒரு உவமானம் சொல்லணுன்னா, நம்ம மேக கூட்டங்கள், அதாவது ஸ்கை கேசிங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஓகே, அப்போ இந்த ஸ்கை கேசிங்னா என்ன, ஸ்கையை பார்த்துக்கிட்டே இருக்கிறது, ஆகாசத்தை, வானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறது. ஓகே, அப்போ வானத்தை பகல்லையும் பார்க்கலாம், நைட்டும் பார்க்கலாம். அப்போ நான் சில சமயம் சும்மா முற்றத்தில் உட்காந்து, அதாவது மத்தியானம்லாம் அடுக்கலையில் வேலை செஞ்சுட்டு கிச்சனுக்கு வெளியே கொஞ்சம் இடம் இருக்குது, அங்கே பேசாமல் அந்த கிச்சன் வாசல்லே படியிலே உட்காந்து இப்படியே ஆகாசத்தை பார்த்துட்ருப்பேன். அப்போது அதுக்கு பேர் தான் ஸ்கை கேசிங். அப்போது நிறைய மேகங்கள், அதாவது நல்ல வெயில் உள்ள சமயத்தில் ஆகாசங்கிறது ரொம்ப கிளியராக இருக்கும். ஸ்கை ப்ளூனா அசல் ஸ்கை ப்ளூ, அழகு ப்ளூ, நீல கலர், நீலவானம். ஓகே, அந்த நீலவானத்தில் அதுக்கு கீழே நிறைய வெள்ளையாக மேகங்கள் அப்படியே காற்றுல பறந்து போயிட்டே இருக்கும். சில இடத்துல திக்காக இருக்கும், அது ரொம்ப ஈஸியாக அசையாது, மூவ் ஆகாது. சிலது லைட்டாக பஞ்சு தூங்கின மாதிரி இருக்கும்.
அது ஃபாஸ்ட்டாக போகும். அப்போ நான் மேகத்துக்கிட்ட பேசுவேன், எங்கே போகிறீங்க இவ்வளோ ஃபாஸ்ட்டாக, என்ன சாதிக்க போகிறீங்க அப்படின்னு நான் பேசிகிட்ருப்பேன். அது மாதிரி இந்த இந்த அந்த பஞ்சு போல் இருக்க லைட்டு ஒயிட் மேகங்கள் இருக்கு இல்லையா, அதை மாதிரி தான் நம்ம பிராணிக் பாடியை நம்ம கற்பனை பண்ணணும். அப்போ இந்த பிராணிக் பாடிங்கிறது அதோட வேலையை வச்சு பார்க்கும்போது நம்ம இந்த உடம்பையும் நம்ம மனசையும் இணைக்கிற ஒரு பாலம். அப்போ நம்ம உடம்புக்குள்ளே ஊடுருவி இருக்குது, உடம்புக்கு வெளியவும் இருக்குது. அப்போ இந்த வெளியே இருக்கிற பிராணிக் பாடி நம்ம பாடி ஷேப்லேயே இருக்கும். அதுக்கு பேர் தான் ஆரா, AURA, ஆரா. அது ஒரு மின்காந்த புலன், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. வேறு ஒன்றும் வேண்டாங்க. ஒரு பாலிஸ்டர் துணியை உங்கள் கையில் போடுங்க, கை மேலே போடுங்க. நம்ம புடவை கட்டும்போது தான் நான் புடவை கட்டும்போது தான் ஃபஸ்ட்டு அதை எத்தனையோ வருஷத்துக்கு முன்னே கவனித்தேன். நல்ல ஒரு பாலிஸ்டர் புடவையை போடும்போது இந்த கை மேலே படும்போது இந்த கையில் இருக்க ரோமங்கள்லாம் எழும்பி நிற்கும். அடடா இது என்னடா அப்படின்னு யோசித்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த ஆராவை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இந்த ஆராங்கிறது அந்த நம்ம உடம்பு இந்த ஸ்கின்னு தோல் இருக்குல்ல, அதுலேருந்து ஜஸ்ட்டு வெளியே இருக்கிறது தான் ஆரா. அது வெள்ளையாக வெண்படலம் போல் சுற்றி இருக்கும். அது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதுதான் மின்காந்த புலன் உள்ளது அப்படிங்கிறோம். ஓகே, அப்போது இந்த ஆராவை பற்றி நான் நிறைய சொல்லிட்டேன். அதாவது ஆராவில் நிறைய காயங்கள், வெட்டுகள். அதை இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சேனக்கிழங்கு எடுத்தோம், கத்தியை வச்சு வெட்டுன்னு வெட்டுறோம், அதில் லைனாக விழுதில்லை. ஒரு பெரிய பலாப்பழத்தை எடுக்கிறோம், வெட்டுன்னு வெட்டுறோம். ஒன்றும் இல்லை, ஒரு வாழைக்காயை எடுக்கிறோம், வெட்டுன்னு குறுக்க வெட்டுறோம், வெட்டுப்படுதில்லை. அந்த மாதிரி நம்ம ஆரா ஸ்ட்ராங்காக இல்லாட்டினா நிறைய வெட்டுகள் வரும். ஓகேயா? அது எதுனாலன்னா நம்மளை சுற்றி இருக்க தீய சக்திகள், மற்றவங்களோட கண் பார்வை, கண் திருஷ்டி, நெகட்டிவ் எனர்ஜி, இதெல்லாம் நம்ம ஆராக்குள்ளே போகும்போது நிறைய வெட்டுகளை உண்டாக்கும். ஓகே, வெட்டு காயம் அப்படிங்கிறோம்ல, அந்த மாதிரி நிறைய வெட்டுகளை உண்டாக்கும். இப்போ இந்த வெட்டுகள் வழியாக இந்த நெகட்டிவ் எனர்ஜி உள்ளே வந்துருச்சுன்னா அது நம்ம மனோமய கோஷத்தை, மனசையும் பாதிக்கும், இந்த உடலையும் பாதிக்கும். அப்போ நமக்கு ஹெல்த்து நல்லா இருக்கணும்னா, ஃபிசிக்கல் ஹெல்த்து நல்லா இருக்கணும், மென்டல் ஹெல்த்து நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? சக்ரா ஹீலிங் பண்ணணும். அது ரொம்ப கரெக்டு. அதுக்கு முன்னாடி அந்த நம்ம ஆராவை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். ஆராவில் வெட்டுகள் இல்லாமல் பார்த்துக்கணும். அப்போ எப்போ வெட்டுகள் இல்லாமல் இருக்கோன்னா, வெளியில் இருக்கிறத நம்ம ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. தீய சக்திகள் நம்மளை சுற்றி இருக்கத்தான் செய்யுது. ஓகே, கண்ணுக்கு புலப்படாத தீய சக்திகள் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, கண் திருஷ்டிங்கிறது மற்றவங்க நம்மளை பார்த்து வயிறெறியும் போது, சபிக்கும்போது, இல்லைன்னா கண் திருஷ்டி வைக்கும்போது, ஐயோ எவ்வளோ அழகாக இருக்கா, இல்லைன்னா இந்த என்ன அழகு புடவை, என்ன ஸ்டைலாக இருக்கா பார்க்க, அதெல்லாம் ஆளுங்களுக்கு சகிக்காது. ஓகே, முதல்ல வயிறு எறிவாங்க. அதுதான் ஐயோ என்ன அழகாக இருக்குது புடவை, எவ்வளோ அழகாக இருக்கா, அதை நம்ம ரசிக்க தெரியணும். ஆனால் ஒட்டுமொத்த ஆளுங்களுக்கும் அந்த ரசனையெல்லாம் கிடையாது. ஓகே, மற்றவங்கள பார்க்கும்போது வயிற்றெரிச்சல் தான் ஜாஸ்தி. அப்போது அந்த வயிற்றெரிச்சல், கண் திருஷ்டி, அதெல்லாம் நம்ம ஆராவை பயங்கரமாக பாதிக்குது. அதனாலேயே நம்ம மனசும் உடம்பும் பாதிக்குது. ஓகே, ஸோ அதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. என்னோடய குருவெல்லாம் நிறைய டெக்னிக்ஸ் சொல்லி கொடுத்துருக்காரு. ஆராவை பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கார். ஓகே, ஏன்னா அவருக்கு அதோட இம்ப்ளிகேஷன்ஸ் தெரியும், அதோட ஃப்யூச்சர் எஃபெக்ட், பேட் எஃபெக்ட் என்னன்னு அவருக்கு நல்லா தெரியும். அப்போது நம்ம நிறைய சாதனை பண்ணும்போது தான் நம்ம ஆரா நல்லா திக்காக, கட்டியாக, ஒயிட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, எப்போவுமே இந்த ஆரா வெள்ளையாக தான் இருக்குமானா இல்லை. நம்ம கோவப்படும்போது சிகப்பாகும், கிரே கலர் ஆகும், கருப்பாகும். அப்போ நம்ம மனசில் இருக்க எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி, மனசில் ஃபீலிங்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம துக்கமாக ஃபீல் பண்ணுறோம், கோபமாக ஃபீல் பண்ணுறோம், எரிச்சலாக, வெறுப்பு, இந்த மாதிரி நெகட்டிவ் எஃபெக்ட், நெகட்டிவ் இமோஷன்ஸ் எல்லாம் நம்ம மனசில் ஓடிக்கும்போது ஆராவோட கலர் மாறும், ரொம்ப அதோட திக்னஸ் மாறும். நார்மலாக அப்போ என்ன டீச்சர் அதோட திக்னஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சாதாரண ஒரு மனுஷனுக்கு 1 அடி 2 அடி தான் இருக்கும்.
அதை நம்ம சாதனைகள் பண்ணி அந்த ஆறாவை வளர்த்துக்கணும். அப்போ இந்த ஆறாங்கிறது ரைட் சைடு லெஃப்ட் சைடு மாட்டுமா இருக்கும்? இல்லை, நம்ம உடம்பை சுற்றி 360 டிகிரியில் உடம்பை சுற்றி இப்படி பறந்து விரிந்து இருக்கிறது தான் ஆறா. ஓகே, இப்போது இதையும் நான் ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருக்கேன். கௌதம புத்தாவுக்கு 3 மைல் தூரத்துக்கு அவரோட ஆறா அப்படி பறந்து விரிஞ்சு கிடந்தது. அதுக்கு அர்த்தம் என்ன? அப்போ அவரையெல்லாம் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, அவரோட ஆறாவெல்லாம் தொடவே முடியாது. அது மட்டும் இல்லை, அந்த 3 மைலுக்கு உள்ளே இருக்கிறவங்க எல்லார பற்றின பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர் புத்தரால் பார்க்க முடியும், சொல்ல முடியும். ஆனால் அவர் எல்லாத்துட்டையும் சொல்லிட்டு நடக்க மாட்டார். ஏன்னா என்லைட்டன்ட் மாஸ்டர்ஸ் அவ்வளோதான், அப்படி தான். ஓகே, ஆனால் அவரால் அந்த 3 மைல் ஆறாவுக்கு உள்ளே வர்றவங்க எல்லாரையும் அவர் பார்க்க முடியும், ஃப்யூச்சரை பார்க்க முடியும், பாஸ்ட்டை பார்க்க முடியும், அவங்க எப்படிப்பட்ட ஆளுங்கன்னு கணிக்க முடியும். அதனால்தான் நிறைய பேர் புத்தர் பக்கத்தில் போவாங்க, பேசவே வாய் வராது. இவ்வளோ பெரிய மகான் முன்னாடி நிற்கிறோமேன்னு அப்படியே பேச வாய் வராமல் விக்கித்து நிற்போம். அவர் நம்ம கேள்விக்கு பதில் சொல்லுவார். எப்படி? நம்ம மனசில் ஓடுற ஓட்டம், எண்ண ஓட்டம் அவருக்கு நல்லா புரியும். நீ கேள்வியே கேட்க வேண்டாம்பா, இந்த பதில் இதுதான், பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவார். அது மகான்களோட விஷயம். இப்போ நம்மளை மாதிரி சாதாரணப்பட்ட ஆளுங்களுக்கு இந்த ஆறாவை நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டால் மட்டுமே நமக்கு உடம்பில் வியாதி, மனசில் வியாதி இல்லாமல் இருக்க முடியும். ஓகே, இதில் இப்போ தான் நமக்கு சிடி ஸ்கேனு, எம்ஆர்ஐ ஸ்கேனு, அது இதுன்னு வந்திருக்கு. அந்த காலத்தில் 1940 ரஷ்யாவில் பிறந்த ஒருத்தர், அதாவது அவரோட பேர் செமியான் கிர்லியன். அவர் ஒரு ஃபோட்டோகிராஃபி கண்டுபிடிச்சார். அதாவது ஃபோட்டோ எடுக்கிற ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சார். இப்போ நம்ம ஃபோட்டோ எடுத்தோம்னா, இப்போ அந்த காலத்துல எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ தான். அதுக்கப்புறம் கலர் ஃபோட்டோ வந்தது, அப்புறம் தான் டிஜிட்டல் வந்தது. இப்போ எவ்வளவோ முன்னேற்றம் வந்திருக்கு. ஓகே, ஆனாலும் அந்த காலத்தில் 1940 நம்ம ஆறாவை ஃபோட்டோ எடுக்கிற ஒரு மெத்தடு கண்டுபிடிச்சார். அதுக்கு பேர் கிர்லியன் ஃபோட்டோகிராஃபி. இந்த கிர்லியன் ஃபோட்டோகிராஃபினா, கிர்லியன் அவரோட பேர். ஸோ அவருக்கு மதிப்பு கொடுக்கறதுக்காக கிர்லியன் ஃபோட்டோகிராஃபின்னு அந்த டெக்னிக்கை கண்டுபிடிச்சாங்க, அதுக்கு பேர் கொடுத்தாங்க. ஓகே, அதில் ஒவ்வொருத்தரோட ஆறாவையும் அளக்க முடியும். ஓகே, இது கிர்லியன் ஃபோட்டோகிராஃபியோட உதவியோடு செய்கிறது. இப்போ ஒருத்தருக்கு நெக்ட்ரிக்கன் ஆக்டிவேட் ஆகிடுச்சு, நெக்ட்ரிக்கன் திறந்துருச்சுன்னா அவங்க ஞானக்கண் வச்சு பார்க்கும்போதே மற்றவங்களோட ஆறாவை படிக்க முடியும். படிக்க முடியும்னா என்ன? எவ்வளோ நீளம், எவ்வளோ அகலத்துக்கு இருக்குது, ஸ்ட்ராங்காக, வீக்காக, அதோட கலர் என்ன, அதில் எவ்வளோ காயங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். இப்போ என்னோடய குரு யோகேஷ் ராஜா சார், அவருக்கு சின்னதுலேயே 3rd ஐ ஆக்டிவேஷன் ஆகிடுச்சு. அப்போது நம்மளை பார்க்கும்போதே எப்படி, அதாவது ஒரு ஆளை பார்க்கும்போதே அவர் எப்படிப்பட்ட ஆள், நல்லவனா கெட்டவனா, ஆறாலாம் எவ்வளோ நல்லா இருக்குது, ஏதாவது சாதனை பண்ணுவானா, அதோ பொய் வேஷம் போட்ட என்ன மற்ற அதாவது நல்ல குணங்கள் இல்லாத ஒருத்தனா, கெட்டவனா, நல்லவனா கெட்டவனா அப்படின்லாம் அவருக்கு பார்க்க தெரியும். அப்போது நாங்கள் ஒவ்வொரு தடவை அவரோட ஆசிரமத்துக்கு போகும்போதும் எங்களோட ஆறாலாம் அளந்து கொடுப்பாரு. எங்களுக்கு நம்மளோட ஆறாவை எப்படி பார்க்கணுன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி மற்றவங்க ஆறாவையும் எப்படி பார்க்கணுன்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இப்போ ஒரு தடவை நாங்கள் போகும்போது நாங்கள் 4 லேடிஸ் ஒன்றா போனோம். அப்போ என்னோடய இன்னொரு ஃப்ரெண்டை அவங்கள நிற்க வச்சு அவங்களோட ஆறா எப்படி அளக்கிறது அப்படின்னு எங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது நான் என் கண்ணால் பார்த்தேங்க. அதாவது அந்த அம்மாவுக்கு, அவங்களும் என்ன மாதிரி நல்ல சாதனை பண்ணுறவங்க, அவங்க ரொம்பவே தீவிரமாக பண்ணுவாங்க. காலையில் கரெக்டாக 2:45 எழுந்திருப்பாங்க, 3 மணிக்கு சாதனைக்கு உட்காருவாங்க, நிறைய பண்ணுவாங்க, மந்திரங்கள்லாம் சொல்லுவாங்க, ரொம்ப சின்சியர்.
அப்போ அவங்க வந்து அடிக்கடி சார்கிட்ட வந்து இப்படி கேட்பாங்க, சார் எனக்கு வந்து இப்படி இங்கே துடிச்சிக்கிட்டே இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது சில சமயம் அப்படிம்ப. அது வந்து உங்களோட தேர்ட் ஐ ஓப்பன் ஆகிறதுக்கு உண்டான வழிமா அது, நீங்கள் நிறைய அங்கே கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்குறதுனால தான் அப்படின்னு சொன்னார். அப்போ அவங்களோட ஆறாவை பார்க்கும்போது எனக்கு நல்லா, அதாவது அவங்க தலையிலேருந்து இப்படி வருது, ரொம்ப நீளத்துக்கு ஒன்றும் ஆறா இல்லை, ஆனால் ஒரு விதம் நல்லபடியாக வந்து இந்த நெத்தி பக்கத்தில் வரும்போது இந்த மாதிரி இப்படி இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கோன் வச்சா எப்படி இருக்கும், நீளமாக ஒரு ஐஸ்கிரீம் கோன், அதை மாதிரி இப்படி இருக்குது. இங்கே மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் பாக்கியெல்லாம் நார்மலாக இருக்குது. அப்போ கண்ணால் நான் பார்க்கும்போது தான் அது புரிஞ்சுது. சும்மா சொல்லலை, அவங்க இங்கே வலிக்குது துடிக்குதுங்கிறாங்க. அந்த துடிப்பெல்லாம் தெரியும். நம்ம தேர்ட் ஐ ஆக்டிவேஷன் பண்ணும்போது அந்த துடிப்பெல்லாம் நம்மளால் உணர முடியும். ஓகே, ஸோ ஆறாவை நமக்கு பார்க்க முடியும், அளக்க முடியும். ஓகே, இப்போது இதில் அது ஒரு விஷயம். இந்த ஆறாங்கிறது மின்காந்த புலன் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த கிரில்லியன் ஃபோட்டோகிராஃபி வந்தத உடனே எல்லாரும் அது பின்னாடி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லவங்க அப்படி தானே பண்ணுவாங்க. அப்போது இவங்க ஆறாவை எப்படி பாதுகாக்கிறது, அதை எப்படி அளக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு ஆளோட ஆறாவை ஃபோட்டோ பிடிக்கிறாங்க, படம் பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மனுஷன் யோகா பண்ணுறார். யோகாசனாஸ் எல்லாம் படித்த ஒரு ஆளை தான் நம்ம அப்படி கூப்பிடுவோம். அப்போ அவர் நிறைய யோகாசனாஸ் பண்ணதுக்கப்புறம் திருப்பி அவரோட ஆறாவை அளந்தால் நிறைய வித்தியாசம் நல்லா இருக்குது. இப்போ அதே சமயத்தில் இந்த ஜிம்முக்கு போகிறாங்கல்ல, அவங்களோட ஆறா, அதாவது ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னே ஜிம்முக்கு போனதுக்கப்புறம் ஆறாவை அளக்குறாங்க, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ யோகாசனா பண்ணும்போது நம்மளோட ஆறா விரியுது, ஸ்ட்ராங் ஆகுது. அதே சமயத்தில் ஜிம்முக்கு போயிட்டு வரும்போது நம்ம ஆறால் எந்த வித்தியாசமும் இல்லை. அப்போனா என்ன அர்த்தம்? அதாவது ஜிம்முக்கு போகிறதுனால நமக்கு ஆறாவையெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகே, வெயிட் லாஸு, வெயிட் ரிடக்ஷன், 6 பேக்குக்காக போகிறாங்க. ஓகே, ஆனால் பொதுவே எனக்கு வந்து இந்த லேடிஸ் எல்லாம் ஜிம்முக்கு போகிறதுல எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை. ஜென்ஸும் போக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 6 பேக்கு, அந்த பேக்கு, இந்த பேக்கு, அந்த மாதிரி பர்டிகுலராக ஒரு இது வேணும்னா தாராளமாக போகலாம். அதை பற்றி நான் சொல்லலை. ஆனால் பொதுவே நான் வந்து அப்படி ஜிம்முக்கு போக மாட்டேன். ஆனால் என் பொண்ணு நிறைய போவாள். அது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே போக ஆரம்பித்தா இடையில விட்டு தான் போவாள். ஒரு தடவை போயிட்டு 15,000 கட்டிட்டு வந்தாள். ஒரு தடவை சென்னையில் 20,000 கட்டிட்டு வந்தாள். அதில் வந்து 3 தடவை ஒரு ஸ்டீம் பாத்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க, போனஸ்னு சொல்லி. அந்த ஸ்டீம் பாத்து மட்டும் அவளுக்கு பிடிக்கல. அம்மா நீங்கள் போகிறதுனா போங்க அப்படின்னா, ஸ்டீம் பாத்துனா பரவாயில்லையே அப்படின்னு நானும் சந்தோஷமாக 3 தடவை போய் ஸ்டீம் பாத் பண்ணிட்டு வந்தேன். ஸ்டீம் பாத்தில் நல்ல எஃபெக்ட். அதாவது அந்த ரூம் செஞ்சவங்களுக்கு தெரியும். அந்த ரூமில் நம்மளை நிற்க வச்சு உட்கார வச்சு அந்த ஸ்டீம் அவங்க வெளியே இருந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸ்டீம் அப்படியே நம்ம மேலே படும். அந்த ஸ்டீம் எல்லாம் படும்போது இந்த ஸ்கின்னு, நம்ம தோலில் இருக்க அந்த வேர்வை துளைகள் இருக்குல்ல, அதுக்குள்ளே எல்லாம் ஸ்கின்னு அந்த ஸ்டீம் போகும்போது அதோட அழுக்கெல்லாம் எடுக்கும். அந்த ஸ்டீம் பாத் ரொம்ப நல்லது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ எல்லாத்துலேயும் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அப்போ யாரையும் ஜிம்முக்கு போகக்கூடாதுன்னெலாம் நான் சொல்லலை, அதெல்லாம் உங்களோட விருப்பம். ஆனால் இவங்க சொன்ன விஷயத்தை நான் சொல்கிறேன். ஜிம் பண்ணிவிட்டு திருப்பி ஆறாவை அளக்கும்போது அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஓகே, 2வது, அப்போ ஒரு ஆளோட ஆறாவை கரெக்டாக பார்க்கும்போது அது வெட்டுப்படாமல் நல்ல திக்காக, அதாவது நல்ல அகலமாக விரிஞ்சு ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அவங்களோட ஆரோக்கியம் நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது ஆறா வந்து நம்மளோட லைஃப் ஃபோர்ஸ், நம்மளோட பிராண சக்தி எவ்வளோ தூரம் நல்லா இருக்குது, நம்ம சக்ராஸ் எவ்வளோ தூரம் நல்லா இருக்குது, எவ்வளோ சக்ராஸில் அடப்பு இருக்குது, அதெல்லாம் இந்த ஆறாலே தெரியும். ஓகே, அதே மாதிரி நாடிகளில் அடப்பு இருக்கா, இதெல்லாம் அந்த ஆறாவே காமிச்சு கொடுக்கும்.
ஸோ அது மட்டும் இல்லை, நான் பிற்காலத்தில் வரப்போகிற பெரிய பெரிய டிசீஸ் எல்லாம் கூட இந்த ஆறாவை நம்ம நல்லா படிக்க கற்றுக்கிட்டோம்னா நம்மளுக்கு புரியும். இப்போ எப்படி ஒரு டாக்டர்கிட்ட எக்ஸ்ரே எடுத்துகிட்டு போகிறோம், நம்மளும் இப்படி டியூப் லைட்டில் வச்சு பார்ப்போம், ஏதோ கொஞ்சம் தெரியும், அவ்வளோதான். ஏன்னா நம்ம அதை பற்றி படிக்கலை. இப்போ ஒரு டாக்டர்கிட்ட கொண்டு காமிச்சோம்னா அவரோட கிளினிக்கில் வச்சுருப்பார் அந்த வெள்ளை ஒரு போர்டு, அதில் போட்டு இது பண்ணால் அவர் மணிமணியாக அதை பற்றி சொல்லுவார், ஏன்னா அவர் அதை பற்றி படிச்சிருக்கார். ஸோ அது மாதிரி ஆறாவை பற்றி படித்தவங்களுக்கு அந்த நம்ம ஆறாவை பார்க்கும்போதே 5 வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு கேன்சர் வர்றதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் உண்டா இல்லையான்னு சொல்ல முடியும். அதைத்தான் வருமுன் காப்போம் அப்படிங்கிற விஷயத்துக்கு வரேன். ஓகே, அப்போது ஆறாவை அளக்கிறதுனாலேயே, ஆறாவை நல்லா ஸ்டடி பண்ணுறதுனாலேயே நமக்கு ஃப்யூச்சரில், பிற்காலத்தில், எதிர்காலத்தில் வரக்கூடிய பெரிய பெரிய விஷயங்கள், அதாவது கேன்சர் வருமா, டிபி வருமா, பிரெயின் ஸ்ட்ரோக்கு வருமா, அதாவது அது மாதிரியெல்லாம் கூட என்னென்ன வியாதிகள் வர்றதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அப்போ அதில் நிறைய ரிசர்ச் ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காங்க. அதில் ஒருத்தர், அதாவது அவரோட பேர் ரிச்சர்ட் ஜெர்பருங்கிற ஒருத்தர் அதை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணி ஒரு புஸ்தகமே எழுதிட்டார். அந்த புஸ்தகத்துக்கு பேர் வைப்ரேஷ்னல் மெடிசின், நியூ சாய்ஸஸ் ஃபார் ஹீலிங் அவர் செல்ஸ். வைப்ரேஷ்னல் மெடிசின் அப்படிங்கிறார். அதாவது அவர் என்ன படித்த எண்ணத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணார்னா, அதாவது இந்த என்னென்ன விதத்தில் மக்களுக்கு குணமளிக்கலாம், அது மேலை நாடுகளில் எப்படி, கீழே நாடுகளில் எப்படி, என்னென்ன மெத்தடாலஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நிறையா ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. மேலை நாடுகள்னால் ஃபாரின் கண்ட்ரிஸ், USA, UK, யூரோப்பு, ஐரோப்பியா, அந்த மாதிரி கண்டங்கள். ஓகே, கீழே நாடுனா நம்ம இந்தியா, நேபாள், பர்மா, திபெத்து, அதெல்லாம் கீழே நாடுகள். அதாவது மேப்பில் அப்படி வருது. அதனால் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ், இல்லைன்னா மேலை நாடுகள், கீழே நாடுகள் அப்படின்னு நம்ம பேசிக்கிறோம். ஓகே, அப்போது மேலை நாட்டில் எப்படியெல்லாம் ட்ரீட்மெண்ட்டு, என்னென்ன விதத்தில் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, கீழே நாடுகளில் என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவர் படித்து ஆராய்ச்சி நடத்தினார். அதில் அவர் என்ன சொல்கிறாரு, இந்தியாவில் ஆயுர்வேத வைத்தியர்கள் பண்ணுற விதம், குணமளிக்கும் விதம் எக்ஸலண்ட் அப்படிங்கிறார். ஆயுர்வேத வைத்தியர்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி தாயோயிஸ்ட் அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் ஆளுங்க இருக்காங்க. அதில் நம்ம இந்தியா மட்டும் இல்லை, நேபாளில் நிறைய பேர் இருக்காங்க, திபெத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா திபெத் கைலாஷுக்கு ரொம்ப க்ளோஸ். ஓகே, அப்போ அவங்களோட வைப்ரேஷன், அவங்களோட ஆறாலாம் நல்லாவே இருக்கும். ஓகே, அப்போது தாயோயிஸ்ட், அப்படின்னா ஹன்சா ஹீலர்ஸ் அப்படின்னு இருக்காங்க, குணமளிக்கிறவங்க இருக்காங்க. அதே மாதிரி வெஸ்டர்ன் கல்ச்சரில், மேற்கத்திய நாடுகளில் ஜீசஸ் கிரைஸ்ட், ஜான் த பேப்டிஸ்ட், ஜான் த டிவைன், இந்த மாதிரி நிறைய பேர் அதாவது மற்றவங்களுக்கு அவங்களோட சக்தியை உபயோகித்து ஹீல் பண்ணியிருக்காங்க. ஜீசஸ் ஹீல் பண்ணதை பற்றிலாம் நம்ம நிறைய கேட்டிருக்கோம் கதைகள். ஏகப்பட்ட ஆளுங்களை ஹீல் பண்ணியிருக்காரு. ஓகே, அதே மாதிரி புத்தர் கூட, இந்த ஜீசஸ்க்கும் புத்தருக்கும் நிறையா ஒற்றுமை இருக்குது. அது என்ன ஒற்றுமைனா, அவங்க கையை யூஸ் பண்ணி, ரேக்கியை யூஸ் பண்ணி ஹீல் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு குணமளிச்சிருக்காங்க. பக்கத்தில் இருக்கவங்களையும் குணமளிக்கிறாங்க, தூரத்தில், கண்காணாத தூரத்தில் எட்ட இருக்கவங்களையும் ஹீல் பண்ணுறாங்க. அதுக்கு டிஸ்டன்ஸ் ஹீலிங்னு பேர். ஓகே, ஸோ இதெல்லாம் அந்த காலத்திலேருந்தே பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ இவர் நம்ம ரிச்சர்ட் ஜெர்பர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம மேற்கத்திய நாடா கிழக்கத்திய நாடான்லாம் பார்க்கக்கூடாது இனிமேல். ஓகே, அதாவது மேற்கத்திய நாடுகளில் ஒரு 2000 வருஷமாகவே இந்த ஹீலிங் டெக்னிக்ஸ் நடந்துட்டு வந்திருக்கு. அதுதான் ஜீசஸ் எல்லாம் ரொம்ப பண்ணியிருக்கார். அப்போது எந்த நாட்டில் என்ன, எது பெருசு எது சிறுசுன்னெலாம் நம்ம கேட்கக்கூடாது.
எங்கெங்கே இந்த ஹீலிங் டெக்னிக்ஸ் எல்லாம் நல்லது இருக்கோ அது எல்லாத்தையும் சேர்த்து அதைத்தான் வைப்ரேஷ்னல் மெடிசின் அப்படிங்கிறார். இந்த இனிமேல் வர காலத்தில் இந்த வைப்ரேஷன் மெடிசன் தான் உபயோகப்படும். உங்கள் சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ எல்லாம் கூட போராது. அப்போ இந்த வைப்ரேஷனல் மெடிசன்னா என்ன? அதுதான் சொல்கிறாரு ஹோலிஸ்டிக் அப்ரோச். ஹோலிஸ்டிக் அப்ரோச்னால் ஒரு மனுஷனை முழுமையாக பார்த்து குணமளிக்கக்கூடிய ஒரு டெக்னிக். அதாவது இப்போ கைக்குன்னா ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், எலும்புக்குன்னா ஆர்த்தோட்ட போகிறோம், வயிறு சரியில்லைன்னா கேஸ்ட்ரோட்ட போகிறோம், கண்ணு சரியில்லைன்னா ஆப்தால்மாலஜிஸ்ட்டை போகிறோம். அந்த மாதிரி எண்டோக்ரைன் உள்ள நாளமில்லா சுரப்பிகள் ஒர்க் பண்ணலைன்னா எண்டோக்ரைனாலஜிஸ்ட்டுக்கிட்ட போகிறோம். அதாவது கண்ணுக்கு தனி, மூக்குக்கு தனி, காதுக்கு தனி, இஎன்டின்னு போகிறோம். அதெல்லாம் தனி. அதை விட்டுட்டு ஒரு டாக்டர் அந்த ஒரு பேஷண்ட்டை பார்த்த மாத்திரத்திலே அவரோட ஆறாவை கணிச்சு அவருக்கு உடம்பில் இருக்க வியாதி என்ன, மனசில் இருக்க வியாதி என்ன, அவரோட பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவரை முழுமையாக குணப்படுத்தணும். அதுக்கு பேர் தான் ஹோலிஸ்டிக் அப்ரோச் அப்படிங்கிறார். ஓகே. ஸோ இனிமேல் வர்ற சரி, நான் இந்த ஒரு விஷயம் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இனிமேல் ஃப்யூச்சரில் நம்ம மெயினாக பேச போகிற வார்த்தைகள்ங்கிறது எனர்ஜி. எனர்ஜினா சக்தி. எனர்ஜியிலே எத்தனையோ விதமான சக்திகள் உண்டு, அது உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, வைப்ரேஷன், அதிர்வு, ஃப்ரீக்குவென்சி, அதிர்வு அலைகள். இந்த விஷயத்தில் தான் நம்மளோட ஆராய்ச்சி எல்லாமே நடக்க போகுது. ட்ரீட்மெண்ட், குணமளிக்கிறதும் இதை வச்சு தான் நடக்க போகுது. அது இப்போவே நம்ம கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டோம். அதாவது 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ரொம்ப க்ளோஸாக இருந்தீங்களே, அப்புறம் ஏன் இப்போ இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுட்டேன் அப்படின்னு நம்ம கேட்டால், அவனோட கெமிஸ்ட்ரி எனக்கு ஒத்து வரல, அவனோட வைபு வேறு, என் வைபு வேறு. இப்போவே நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம். அதாவது அவனோட மனநிலையும் என்னோட மனநிலையும் ஒன்று இல்லை. அவனோட ஆட்டிடியூட் வேறு, என்னோட ஆட்டிடியூட் வேறு. அப்போ எங்களால் ஒத்து போக முடியல, நாங்கள் கட் பண்ணிட்டோம். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இந்த காலத்து பசங்க எல்லாமே இப்போவே இப்படி தான் பேசுகிறாங்க. நல்ல ஃப்ரீக்குவென்சி, எங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் ஆகுது, எங்களுக்குள்ள ஃப்ரீக்குவென்சி நல்லா இருக்குது, அப்போது ஒத்து போகிறோம். ஓகே. ஸோ இவர் இந்த ரிச்சர்ட் ஜெர்பர் என்ன சொல்கிறாருன்னா, நவ் இஸ் த டைம். அந்த ஹோலிஸ்டிக் அப்ரோச் இல்லைன்னா வைப்ரேஷ்னல் மெடிசன் தொடங்கிறதுக்கு இப்போ தான் டைம். அதாவது நவ் இஸ் த டைம், இதுதான் தக்க தருணம். Now is the time to begin serious investigation of the etheric. etheric-னா pranic body. அப்போ உங்களோட எனர்ஜி பாடியை ஸ்கேன் பண்ணுங்கள், ஆறாவை ஸ்கேன் பண்ணுங்கள், அதை பற்றி படிங்க. இப்போது ஒரு இந்த சென்டென்ஸை முடிச்சிடுறேன். ஆஃப் த ஈத்தரிக் அண்ட் டு டெவலப் அன் ஈத்தரிக் சயின்ஸ். அதை சயின்ஸாக உருவாக்குங்க, அதை ஒரு சப்ஜெக்டாக உருவாக்குங்க. ஈத்தரிக் சயின்ஸ் for what? To balance our present physical material science. அதாவது இந்த பருவுடலை வச்சுட்டு இந்த சம்சார சாகரத்தில் இந்த ஜென்மத்தில் இப்போ வாழ்ந்துட்டுருக்கும்போது இனிமேல் நமக்கு நவ் இஸ் த டைம், இனிமேல் வைப்ரேஷ்னல் மெடிசனை ஆரம்பிக்கணும். அதை பற்றின இன்வெஸ்டிகேஷன், ஆராய்ச்சிகள் பண்ணணும். ஏன்னா ஏத்தரிக் பாடிங்கிறது பிராணிக் பாடி. எதுக்கு? பேலன்ஸுக்கு. இதை நான் தலையால் அடித்து சொல்லிகிட்டே வரேன். சக்ரா ஹீலிங் பண்ணுங்கள். சக்ரா ஹீலிங் பண்ணும்போது சக்ராஸ் எதுக்கு சக்ரா ஹீலிங் பண்ணணுன்னா, சக்ராஸ் ஓவராக ஆக்டிவேட் ஆனாலும் சரியில்லை, அண்டராக ஆக்டிவேட் ஆனாலும் சரியில்லை, இம்பேலன்ஸ்டாக, அது இம்பேலன்ஸ்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ சக்ராஸ் பேலன்ஸ்டாக ஆக்டிவேட் ஆனால் தான், ஃபங்க்ஷன் பண்ணால் தான் நமக்கு நல்ல உடம்பு இருக்கும், நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். அதை தான் அவர் அப்படி அழகாக சொல்லியிருக்கார். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த நம்ம ஒவ்வொரு உடம்பும் மல்டி டைமென்ஷன் எனர்ஜியில் இன்டராக்ட் பண்ணிகிட்ருக்கு. இன்டராக்ட் பண்ணுதுன்னா பேசிகிட்ருக்கு,
தொடர்பில் இருக்குது. அது இப்போ நம்ம இருக்கிறது 3D டைமென்ஷன். 3Dனா இந்த பூமியில் இருக்கிறவங்கெல்லாம் நம்மெல்லாம் 3D டைமென்ஷனில் இருக்கோம். நமக்கு மேலே 4D இருக்குது, 5D இருக்குது, 6D இருக்குது, 11, 12Ds வரைக்கும் பேசுகிறாங்க. ஸோ ஒன்றும் வேண்டாம், நமக்கு அட்லீஸ்ட் இந்த 5D வேர்ல்டோட கனெக்டட் ஆகணும். இந்த 5D வேர்ல்டில் தான் நமக்கு நம்மளோட மாஸ்டர்ஸ் இருக்காங்க, சோல் கைட்ஸ் இருக்காங்க, ஸ்பிரிட் கைட்ஸ் இருக்காங்க, அவங்களோட உதவி நிறையா ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. அப்போ அவங்களோட உதவியெல்லாம் நாடினோம்னாலே நம்ம பாதை நேரம் ஆகிடும். அப்போது சக்கராஸ் எல்லாம் பேலன்ஸ் பண்ணி 5Dயோட ரியாக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி எல்லாம் பண்ணினோம்னா நம்மளுக்கு நம்ம மனசில் நினைக்கிறது நடக்கும். மேனிஃபெஸ்டேஷனுங்கிறது ஈஸியாக நடக்கும் அப்படின்னு தான் பேசிக்கிறாங்க. ஸோ அந்த மல்டி டைமென்ஷனில் இன்ட்ராக்ட் பண்ணுறதுனால இந்த ஹோலிஸ்டிக் அப்ரோச் கொண்டு வர்றது ரொம்ப நல்லது அப்படின்னு பேசுகிறார். ஓகே, இப்போ மேடம் நீங்கள் ரேக்கியை பற்றி பேச ஆரம்பிச்சிங்க, இதுலேயே இந்த வைப்ரேஷனல் மெடிசனை பற்றியெல்லாம் பேசுகிறீங்கன்னா, இந்த ரேக்கி ஹீலிங் இதுதான் ரேக்கி ஹீலிங். சுற்றி வந்தாலும் பாயிண்ட் நான் அதில் தான் வந்து முடிக்கிறேன். இது ரேக்கி ஹீலிங்கிறது ஒரு விதமான ஹோலிஸ்டிக் அப்ரோச். ரேக்கி ஹீலிங்கிறது வைப்ரேஷனல் மெடிசன். புரியுதா? அதனால தான் அந்த ரேக்கியோட முக்கியத்துவத்தை கொடுக்கறதுக்கு தான் இந்த மாதிரி ஆராய்ச்சியை பற்றி புக்கை பற்றியெல்லாம் பேசுகிறேன். ஏன்னா நம்ம ரேக்கி ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, ரேக்கி ரொம்ப நல்லதுங்க அப்படின்னு வெறுமனே சொன்னால் நம்ம மனசு ஒத்துக்காது. நம்ம புத்தி 1000 கேள்வி கேட்கும். எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கட்டுமே, நம்ம மக்களுக்கு தெரியணுமே அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் இதெல்லாம் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேயா? ஸோ பாக்கியை இது தொடரும். நிறைய வீடியோஸ் போடுறதுக்காக பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பாக்கியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.